அதுக்காக சிலம்பம் பழகவும் சிறப்பான உடல் நலம் பெறுவோம். வணக்கம் நேயர்களே, இப்போ நீங்க பார்த்தது 5 ஸ்டெப் சண்டை பயிற்சி. 5 டெக்னிக்ஸ் வரும். அதை தடுத்து அடிப்பது ஒன்று, அதுல அப்சர்வேஷன், அதுல சீட்டிங், ஏமாற்றி அடிப்பது என்பது எப்படி, அதோட பயிற்சி முறை இப்ப நீங்க பார்த்தீங்க. அதாவது சண்டைன்னு வந்தாலே நாம் நமது எதிரியை எந்த அளவுக்கு ஏமாத்துறோமோ, குழப்புறோமோ, பயமுறுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி நிச்சயம். அதுக்குண்டான பயிற்சி தான் நீங்க இப்போ பார்த்தீங்க. அதுல நல்ல பட் நாங்க வந்து சண்டை பயிற்சி, சண்டை போறதுக்கு நாங்க வந்து பிராக்டிஸ் பண்றது இல்லை. எங்க உடம்புக்கு வந்து பிளட் பிரஷரு, டிபி, சக்கரை வியாதி, ஹார்ட் அட்டாக், ஆஸ்துமா, இந்த மாதிரி பல நோய்கள் வராமல் இருக்க எங்களுக்கு இந்த சண்டை பயிற்சி மிக மிக பயன்படுது. அதுக்கு தான் நாங்க செய்யறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில எங்க கான்செப்ட் சண்டையே போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆனா சண்டை போடாம ஜெயிக்கணும். நம்மளை யாரும் தொல்லை பண்ணக்கூடாது. அதற்காக நாங்க சொல்றோம். இப்ப நீங்க கூட வாக்கிங் போறீங்க, இப்ப வந்து உடற்பயிற்சினால வாக்கிங் போறீங்க, போங்க. அதோட இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த நாலேஜ் வந்தாதான் சமயத்துல நீங்க தப்பிச்சுக்கலாம், தைரியமா இருக்கலாம், கான்பிடண்டா இருக்கலாம். அதற்காக தான் நாங்க இந்த பயிற்சியை நாங்க செய்து காட்டிக்கிறோம். அதோடு இன்னைக்கு உள்ள ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். புல்லை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்த தெரிந்தவன் வல்லவன். அந்த வகையில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தண்ணியை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்த, அதாவது ஒரு அஃபென்ஸா பயன்படுத்தலாம், ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி பயன்படுத்துதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. நேர்களே, சண்டைன்னு வந்தாலே மனுஷனா பத்தி யாரா இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும், ஒரு கான்பிடன்ட், ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு போக்கஸ் வேணும். அது இருந்தா தான் யாருமே சண்டை செய்ய முடியும். இப்போ நம்ம விட்டா தண்ணி இருக்கு, ஆயுதம் இருக்கு, நம்ம எதிரி நம்ம வந்து அடிக்க வரோம், அவனது கவனத்தை நாம சதறடிக்கணும். அதற்கு எதை வேணாலும் பயன்படுத்தலாம். தண்ணீர் மட்டும் இல்ல, எந்த நம்ம சுற்றுப்புற சூழல்ல என்ன இருக்கோ அதை உங்களுக்கு சாதகமாக நீங்க பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஒண்ணுதான் தண்ணி. இப்ப தண்ணி தான் வச்சுக்கோங்க, தண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு ஆயுதம். எப்படி கரெக்டா பார்க்கணும். அவனுக்கு நாம என்ன பண்ண போறோம் தெரியக்கூடாது. ஆனா பலாறு ஊத்து, தண்ணியில எந்த அளவுக்கு போர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுவும் கண்ணில் தான் அடிக்கணும். கரெக்டா போட்டு தட்டி வச்சுங்களேன், அவன் கவனம் சிதறும். அந்த நேரத்துல நீங்க அவனை தாக்கணும். எப்படி வேணும் தாக்கிட்டு
அவனால் கேட்பாரு. இது ஒரு முறை. அந்த வேலை தண்ணீரை கூட உங்களுக்கு சாதனமாக பயன்படுத்த தெரிந்துள்ளது. வாழ்க்கையில எல்லாமே மார்ஷல் ஆர்ட் தான், வீரக்கலை. அதை நீங்க தான் புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உண்டான பயிற்சியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அதைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு எதிர்கரிக்கிறோம். பெண்ணைகளை அடுத்த நிகழ்ச்சியில வேறு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். மனிதம் தழைக்க மானுடம் செழிக்க 8 பகுதிகளில் எண்ணற்ற தகவல்களை வாரி வழங்கும் வணக்கம் தமிழா உங்களுக்காகவே. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.